நம்ம ஹீரோடைய அம்மா சும்மா கார சரமா தடபுடலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு என்ன இன்னைக்கு யாராவது ஸ்பெஷலா வராங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா வராங்களாவா, எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் டே தெரியுமான்னு சொல்லிட்டு சும்மா பரபரப்பா சமையல் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற லெவல்ல அப்படியே கார் ரேசர் மாதிரி சும்மா பறக்குறாரு. என்னடான்னு விட்டு கவனிச்சேன். ஆன்டி போன் பண்ணிட்டு இங்க பாரு 6 மணின்ற டைமை 10 o'clock சேஞ்ச் பண்ணதே பெரிய விஷயம். 10 மணிக்கு நீ வரலன்னு வச்சுக்கேன், உன்னோட வீடு உன் கையில இல்லடா, நீ செத்தடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோடைய அம்மாவும் அதைத்தான் பண்றாங்க. 10 மணி ஆயிடா, நீ பாட்டுன்னு கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துட்டு வீடை வித்துட்டு வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் கிட்ட வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பறந்து வராரு நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு. ஸோ வந்துட்டு விழுந்தடிச்சு தடன்னு நம்ம ஹீரோனை இழுத்துட்டு உள்ள வந்து நின்னா வேற லெவலுங்க. நம்ம பாட்டியும் ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்து மிரண்டு நிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மாவும் அப்பதாங்க வராங்க. அவங்களும் பார்த்துட்டு பேய பார்த்த மாதிரி நிக்கிறாங்க. சரி அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனிய பார்த்தா குருவி கூடு மாதிரி தலைய வச்சுக்கிட்டு ஹீரோனி சிரிச்ச சிரிப்பு இருக்கு. அப்படியே ஒரு 17 ஹவருக்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோனியை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ஹீரோனி கிட்ட வந்துட்டு நான் தான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோனி வந்து உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, நான் இங்க இருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இங்க பாரு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, அப்படி என்ன பண்ண சொல்ற? ஸோ வந்து உன்னை பார்த்தது வந்து எங்க அம்மா தான், அவங்கள வந்து நீ ஒரு தடவை வீட்டுல வந்து பாக்கணுமா? ஏன் அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நீ நான் லவ் பண்றோன்ட்டு. இப்போ வந்து நீ வந்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ எக்ஸாக்ட்லி எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டா, மூடிட்டு போயிடு இல்லைன்னா மூஞ்ச உடைச்சு கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோ சுத்தமா கேட்கற மாதிரி கிடையாது. நம்ம ஹீரோனி எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஹீரோனி வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற அவங்க ஃப்ரெண்டா பாத்துருவாங்க. சோ அவ வந்து இங்க என்ன பண்ற ஜோமி அப்படின்னு சொல்ல இங்க சும்மா வந்தேன் அப்படின்னு இவர் வந்து வாண்டடா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாய்ன்னு சொல்லுவாரு. யார் இந்த பையன், அவனெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்காத, விட்டு தள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பேசுவாங்களா. தான் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியன் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸை காமிச்சிருவாரு. அதை காமிச்ச உடனே அவளை கையில பிடிக்கவே முடியல. சரி வரீங்களா, நீங்க 2 பேரும் வெளியே ட்ரிங்க்ஸ் பண்ண தானே போறீங்க, என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோனி இவன் கூட எல்லாம் மனுஷன் போக முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறத காட்டியும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கிளப்புக்கு போயிடலாமா அப்படின்னு சொன்னோடனே வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ணு தள்ளிட்டு போவாரு. ஏய் நான் தான் போக கூடாதுன்னு சொல்றேன், இல்லாட்டி நீ நடி என் பேச்சை கேட்காம அவன் கூட போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோனி வேற வழி இல்லாம பின்னாடியே போறாங்க. கிளப்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சரியான ஆட்டங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோனியை பார்க்கணுமே, ஃபுல்லா அடிச்சு நவுத்துறாங்க, தண்ணி ஓசியில கிடைச்சிருச்சு இல்லையா. சோ நம்ம ஹீரோ வந்து வாண்டடா பேச வருவாங்க. மரியாதையா போயிடு, எனக்கு உங்க கூட பேசுற மூடே இல்ல, என் மூட ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னுவாங்க. சரி 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 நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் பிரச்சனை ஆரம்பிச்சதே நீ தான், சாரி சொன்னா போதுமாடா, நீ மட்டும் அன்னைக்கு அந்த ரூம்குள்ள வராம இருந்திருந்தீனா அப்படின்னுவாங்களா. இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா, அந்த லூசு பையன் அப்பயும் உன்னை ஏமாத்த தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுவாங்களா. உங்க கூட பேச எனக்கு டைம் இல்லடா, போடா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்திரிச்சு போவாங்களா. எங்க போற, தயவு செஞ்சு பின்னாடி ஃபாலோ பண்ணாத, நான் வாஷ்ரூம் போறேன், அங்க கூட போக கூடாதான்னு சொல்லி கத்திட்டு இவங்க போவாங்க. ஸோ போயிட்டு அழகா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டு இருப்பாங்க. பட் இவங்க போகும்போது இவங்க ஃப்ரெண்டும் பாத்துருவாங்க. நல்ல டாக்டர் எல்லாம் ஃப்ரெண்டா பிடிச்சிருக்க, இந்த பஞ்ச பரதேசி அந்த செம்பட்டையன் பரதேசியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, நான் எவ்வளவு சொன்னாலும் என்னை விட மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து சரி அதெல்லாம் விடுவா, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு அங்க இருந்து வாண்டடா வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நாங்க வந்து இன்னைக்கு இங்க என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம், என்னுடைய ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனி தன்னோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம சரியான ஆட்டம் போட்டுட்டு இருப்பாள். அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்க வாடி வாண்டி எனக்கு வந்து காம்போ கிடைச்சிருக்கு, ஸோ அவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்களா, நீ வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கிறீன்னு சொல்லிட்டு வாண்டடா கூட்டிட்டு போவா. அப்படியே ஒருத்தவத்துக்கும் பின்னாடி பாத்துக்காம வந்துகிட்டே இருப்பாங்க. திரும்பி பாப்பாங்க, சரியான ஷாக்குங்க. நீ இங்கயா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஏண்டி ஒன் டேக்காகவா நீங்க இருக்கிற, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த கேள்வியை கேட்க, சி என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தேர்தான்னு சொல்லிட்டு இதுங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ ஸ்டாப் சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் கை போட்டு நம்ம ஹீரோ பேசுவாரா. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனை ரிவெஞ்ச் பண்றதுக்காக வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு வந்து அது ஓகே மாதிரி ஆயிடும். பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேருமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனி வந்து இப்ப என்ன உங்க அம்மா அப்பா முன்னாடி நம்ம 2 பேர் லவ்வர்ஸ் மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதானே, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோனி வந்து என்ன சொன்னா, ஐயோ பெரும் கையோட போய் உங்க அம்மா அப்பா பாக்குறது ஏதாவது வாங்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்புறம் 1 hour பார்க்கச்சா நம்ம ஹீரோனி சொல்ற சீன் இருக்குமே, ஐயோ என்னால வர முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வர மாட்டான். இவன் என்னன்னா என்ன நீ இவ்வளவு நேரம் அப்படி சான்சி ராணி மாதிரி பேசிட்டு இப்ப என்னன்னா இந்த நடுங்குறன்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ் பாரு எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாரு அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நீ வந்து நடந்துக்கிற விதத்துல அவங்க உன்னை விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடணும், அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதேதான் ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டியில நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆயிடுவாங்க. அவளும் அவ ட்ரெஸ்ஸும் அவ மண்டையும் அவ மூஞ்சும் சொல்லிட்டு பார்க்கச்ச எனக்கே சரியான காமெடி. நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்த
பார்வை இருக்குது. இதை வந்து நம்ம ஹீரோடைய அம்மா வாட்ச் பண்ணிட்டு அவங்க வந்து அவ மேல போத்திக்க வந்து டவல் கொடுப்பாங்க. இந்த குளிருக்கு வந்து நல்ல ஒரு சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே இவங்க காஃபி ஊத்திட்டு இருந்தவங்களுக்கு வந்து திக்குடு தூக்கி போட்டுரும். அடக்கடவுளே, என்ன ஒரு நல்ல குடிமகள் அப்படின்னும் போது, ஏன்னா எங்க அம்மா அப்பா சொந்த ட்ரிங்க்ஸ் கடையே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அது வேற இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். ஸோ யாரு சொன்னது பெத்தவங்க பேச்சை கேட்டுட்டு தான் 2 பேரும் ஒருத்தவங்க ஒன்னா இருக்கணும்ட்டு சும்மா சும்மா சண்டையில வந்துகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா பெத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாது. டக்குன்னு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனா எங்க வீட்டுல அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ வந்து டிஜே எங்க வீட்டு 3 தலைமுறைக்கும் ஒரே பையன். ஸோ உன்னோட லைஃப் ஸ்டைலை நீ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பயபல உட்காந்து கேட்கும்னு பார்த்தா கொரட்டை விட்டு தூங்குது. நம்ம ஹீரோ சரியா சிரிப்பாருங்க. ஒரு வழியா அவளை எழுப்பி அவளை கிளம்பி வழி அனுப்பி வைக்க வெளியே வருவாங்க. சரி, ஓகே, நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, இன்னொரு தடவை இப்படி நடக்காது அப்படின்னு. சரி, நீ வா, அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு பிடிச்ச ரைஸும் வாயினும் வாங்கி வச்சிருக்கேன்னு நம்ம கிராண்ட்மா சொல்ல, இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே கார்ல போகும்போது செம்மையா சிரிச்சிட்டு நம்ம ஹீரோனி, உங்க அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், எதுக்குதான் நீ இப்படி அவங்கள காயப்படுத்துறியோ தெரியல, நீ வேற அவங்கள நல்லவங்களா நினைக்காத, பார்க்கதான் பேசதான் நல்லவங்களா இருப்பாங்க, நடந்துக்கிறதெல்லாம் ஃபுல்லா கேடித்தனம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால உங்க அம்மா வந்து என்ன வேணாம்னு சொல்லிடுவாங்கல்ல, கண்டிப்பா வேணாம்னு சொல்லிடுவாங்க, நீ கவலையே படாதான்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. ஆனா இந்த பக்கம் வீட்டில் பார்க்கணுமே, பாட்டி வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவை கேட்க, நான் வந்து என்னோட பொண்டாட்டிக்கு அகைனஸ்டா இருக்க மாட்டேன், நீங்க அங்கே யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு வந்து டீச்சர் வர்றதுக்கு அவ தான் காரணமா இருந்தா, ஸோ அதுக்காக நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அது நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக ஒரு ஷாப் கிட்ட முன்னாடி நிறுத்துவாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னும் போது, எதுக்கா, ரிவெஞ்சுக்கு ரெடி ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மார்க்கர்லாம் போட்டு அப்படி மேப்பே போட்டு வச்சிருப்பாரு. இப்போ போயிட்டு நான் சொல்ற ட்ரெஸ்ஸை போட்டுட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா ஸ்டைலாக வருவாங்க, சி உன் மூஞ்ச பார்க்க முடியல போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஸோ செகண்ட் டைம் வருவாங்க, ஐயோ மூஞ்ச காட்டாத போ அப்படின்னும் போது தேர்ட் டைம் வருவாங்க, மூஞ்சியை பார்க்க மாட்டாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொங்கி போய் நம்ம ஹீரோனி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிரும். ஸோ அவன் ஹோட்டலுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போவாங்க. உள்ள போன உடனே அந்த ஸ்மார்ட் பாய் தான் இருப்பாரு. கிரேப் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுவாங்களா, டக்குன்னு என்ன இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னுடைய ஸ்டைலிஸ் அப்படின்னு சொல்லும்போது, பட் நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பார் ஆல்ரெடி. ஸோ எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்ட்டு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு எப்போ வேணாலும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி வந்து யார் வந்திருப்பா அப்படின்னா செம்பட்டேன் தான் வந்திருப்பாங்க. ஸோ அது நம்ம ஹீரோனினே தெரியாமல் இவன் பாட்டுன்னு அங்கேருந்து வந்துட்டு, யார் இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு, இது என்னுடைய கடை தான், ஸோ தாராளமாக வந்து நான் ஃப்ரீயாக பே பண்ணுவேன், உங்களுக்கு வந்து நான் காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி திரும்ப இருந்த பார்த்த உடனே இவன், ஐயோ இவகிட்டயே எங்கே சுத்தினாலும் வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன். ஸோ கிரேப் ஜூஸ் வந்திருக்கோம், இவங்க வாங்கியிருப்பாங்க, என்ன ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அவன் பின்னாடியே வந்துட்டு, நீ நம்ம ஒரு ஜூஸ் குடிக்க வாங்குறது இவ்வளோ தூரம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வருவான். ஸோ கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. வண்டியில் உட்காரத பார்த்த உடனே காருக்குள்ள தன்னுடைய ஃப்ரெண்டு தான் இருக்கான்னு பார்த்தோன்னே இவன் அப்படியே ஷாக்கா அதிர்ச்சாயி அதே இடத்துல நிற்குவான். அவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு கார்ல வரச்ச சரியான சந்தோஷம். ஆரம்பம் தான், இதை பார்த்து இப்படி சந்தோஷப்படுறியா அப்படின்னும் போது, ஸோ எல்லாரையும் பார்த்து புரிஞ்சுக்கோ, யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் நீயா வாண்டடா போய் மாட்டிக்காத. ஹீரோ என்ன பண்ணுவானே, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு இங்கே நிப்பாட்டுங்க, இல்லை எங்க ஆன்ட்டி வந்து பின்னாடி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுவா. இன்னும் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்றாங்கம்மா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஒரு ஷாப் போவாங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களையும் கூப்பிடலாமே, அவங்க வர வெளியே நின்று நாய் மாதிரி எட்டி பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா, நீ அந்த மாதிரி திரும்பிலாம் பார்க்காத. ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை வீட்டில் விட போகச்ச ஆன்ட்டி அங்கேயும் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு சும்மா கிட்ட போயிட்டு, இங்க பாரு உனக்கு பின்னாடி தான் அந்த லூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க. ஸோ டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாரு. அது வேற சேரிட்டி ஈவென்ட் போட்டிருக்கு, என்னன்னா யங் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ள இருக்கு, நீ வந்துரு, அது என்னோட ஃப்ரெண்டோடது தான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்தர பண்ற அட்டகாசத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடும் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எங்க அம்மா காதுக்கு போகணும்னா பாத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம செம்பட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஹீரோனி ஒர்க் பண்ற அந்த ஷாப் தான் அங்க வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஒன்னு யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஸ்மார்ட் பாய் தான் வந்திருப்பாரு. ஸோ நீங்க தானே கார்டு கொடுத்தீங்க, என் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோனி வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம செம்பட்டியை உள்ள எட்டி பாக்குறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதுல என்ன இருக்கு நான் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த செம்பட்டையை இதை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு செத்துக்கிட்டு இருப்பான். அவன் பின்னாடி போக போற நேரம் பார்த்து நம்ம ஹீரோனி கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சு, எங்க போற, நீங்க பர்ச்சேஸ் தானே பண்ணணும், வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி தள்ளிட்டு போகும். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அவனுக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அவன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காட்டுவான். நல்லாலன்னு சொல்லி நம்ம ஹீரோட அதே ஆக்டிடியூட்ல இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு மேலே இவன் பண்ணுறது சுத்தமாக பொறுக்காம டையில இருந்து வாட்சில் இருந்து ஃபேண்ட் உள்ளே போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் இவங்க செலக்ட் பண்ணி அப்படியே நிற்க வச்சு பார்த்து இருந்தா இதெல்லாம் ஓகே இப்போ போய் போட்டுட்டுவான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஸோ அவனும் போட்டுட்டு வந்து பார்த்தானா செம்ம அழகா, அப்படி ஒரு அழகு. எனக்கு ஹீரோவையும் இந்த செம்பட்டியனை விட இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, எனக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இல்லை சரி என்னுடைய டால்க்கு பண்ணுற மாதிரி பண்ண, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, அப்போ நான் உன் டால் தரேன், எனக்கு நீ அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உனக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்திருக்கும். அவன் டக்குன்னு சிரிச்சிட்டு நான் சும்மா தான் சொன்னேன், இந்த எனக்கு வேண்டியது அமௌண்ட்டை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துருப்பான். இந்த பக்கம் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம செம்பேட்டை என்ன பண்ணிருப்பான், ஹீரோனி ஃப்ரெண்டு கூட தானே பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பான். ஸோ அப்போ வந்து பர்ஸ் வந்து ஒரு 20 கேட்டிருப்பான். அவன் வந்து என்ன 20 வேணுமா, இதே மாதிரியே ஆமா, ஏன்னா நாங்கள் சேரிட்டி ஈவெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு இது இருக்கு, ஸோ அங்கே போகணும், அவங்களுக்கு இது ஆர்டர் அப்படின்னோடனே எங்க என் ஃப்ரெண்டை நீ கஷ்டப்படுத்துனதுக்கு நீ ரொம்ப மோசமானவன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. இவன் இது வேறையா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வருவான். ஸோ நம்ம செம்பட்டி அவன் ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ஹீரோவையே சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு அங்கதான் உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவையே அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ப்ராப்ளத்தால 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அது வரும்போது நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு அங்கே ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணியிருப்பான், அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த கார்டை கொடுத்துருப்பான். ஸோ எதுக்காக எனக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய பார்ட்டிக்கு வர யாரா இருந்தாலுமே சும்மா கெத்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் ஸ்மார்ட்டா பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செம்பட்டையும் உள்ள வருவான். ஸோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்போதான் வந்து அவ கூட பேசலான்னு உட்காரும் போது அவ அடுத்த செகண்ட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாளா, என்ன நீ அங்க அவ கூட இங்க இவ கூட நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவ நல்ல பொண்ணு, எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுற பொண்ணு, என்கிட்டயும் அந்த மாதிரிதான் பேசினா, அதுதான் அவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்துவான். சரி நீங்க என்ன இன்னும் அவளை பிரேக்கப் பண்ணலையா, இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, என்ன பேசுற நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெஞ்சை காமிச்சு, இங்க பாரு எவ்வளவு டெஸ்ட் இருக்கு பாரு. சரி நான் அவகிட்ட எதுவும் சொல்லல, நான் அவளை பத்தி எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு இவனே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எட்டிக்கு போவான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த ஹீரோவை சைட் அடிக்குது அந்த பொண்ணு கால் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் கிளம்பிடு, எல்லாரும் லேட்டாக வந்து என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய லவர் கூட நான் வந்துக்கிறேன், ஸோ நீ கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இவ வந்து கொஞ்சம் சேட் ஆயிடுவா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் ரொம்ப கியூட்டாக அழகாக ரெட் கலரில் அழகாக வருவாங்க. ஸோ செம்பட்டையை வந்து முன்னாடி வந்து நின்று பாப்பாப்ல. ஸோ பார்த்தோன்னே அங்கேயே ஆஃப் டக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதை காட்டியும் நம்ம ஹீரோ உள்ள வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவாரு. ஸோ சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நாங்கள் ஈவெண்ட்டுக்கு கிளம்பணும், எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்வாங்க. பட் அவன் கேட்ட சாரிக்கே நம்ம ஹீரோனி ஃபேஸில் இன்னும் ஒரு ரியாக்டிங் தெரியுமா. ஸோ இவ விட்டா இன்னும் இங்கே கதறிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோனிக்கு மனசு கேட்காது. பட் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த செம்பட்டையும் பின்னாடியே ஓடி போயிட்டு நின்றுட்டு இருப்பானா, அவனை போயிட்டு அவ பிக்கப் பண்ணி கூப்பிட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்புவா. ஸோ நம்ம ஹீரோனி வந்து அவன் சாரி சொன்னாலன்னு ஃபீல் பண்ணும்போது, ஏன்டி இவ்வளோ கேவலமாக யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பிரேக்கப்பு அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு அவன் சொன்னான்னு சொல்லி ஒரே சாரிக்காக அவன் பின்னாடி நாய் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இருந்தாலும் இல்லை என்னோட ரிவெஞ்ச் எப்பவுமே இப்படிதான், ஏன்னா நான் உண்மையை நேசிச்சிட்டேன்ல, மூடிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போவாப்ல. ஸோ பார்ட்டி நடக்கிற அந்த ஈவெண்ட் அண்ட் பிளேஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ ரொம்ப வேற மாதிரி நடக்கும். ஸோ இவங்களுக்கு முன்னாடியே நம்ம செம்பட்டையனும் ப்ளஸ் வந்து நம்ம ஹீரோவை சைட் அடிக்கிற அந்த பொண்ணு அங்கே உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம். சரி வாங்கன்னு சொல்லிடுவோம், என்னோட ஃப்ரெண்டு இவங்க தான் இந்த பார்ட்டி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை சொல்ல வர்றதை காட்டியும் தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ இவன் லவ் பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, அவனை வந்து வெறுப்பேற்றுற மாதிரியும் பிளஸ் இவளுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியும் பேசி விட்டுருவாரு. சரி வேற வழியில சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, சரி வாங்க நம்ம வந்து ப்ரொஃபஸரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுவோம் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ வந்து தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற யாரு, நம்ம ஸ்மார்ட் பாய் தான். இன்னும் ஸ்மார்ட்டா வேற லெவல்ல நடந்து வந்துட்டு இருப்பாரு ஹீரோ ரேஞ்சுக்கு. ஹாயின்னு சொல்லுவாங்க, அவனும் ஹாயின் தான் சொல்லி காமிச்சிட்டு வருவான். கிட்ட வர பார்த்தா பயபுள்ள வந்து ரூட் மாறுது. நம்ம ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு ஹாய் காமிச்சிட்டு அங்க போயிட்டு எல்லாரும் கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருப்பா. சரி நம்ம ஹீரோயினி இவனுமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போலையேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அங்க நம்ம செம்பட்டைன்னு அங்கதான் இருப்பான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். சரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமா வந்தேன், பட் சொல்ல போனா இன்னும் சாப்பிட கூட இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுல என்ன இருக்கு, நீங்க வாங்க உள்ள வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அழகா உள்ள கூப்பிட்டுட்டு போயிடுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அழகா அந்த கிஃப்ட் பாக்ஸ்
பாக்ஸை கொடுத்துருப்பான். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இது எல்லாம் வந்து புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து ஷியரிட்டிக்கு தானே, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னும் போது உன்னோட நல்லெண்ணத்தை நான் பாராட்டுறேன், பட் இது அந்த மாதிரி பார்ட்டி கிடையாது, இது வேற மாதிரி, நீ சீக்கிரமா புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து சரி போ எதுக்குமே நம்ம லைக்ல அட்லீஸ்ட் சாப்பிடவாது செய்வோமே ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு எடுக்க போவாங்க. டக்குன்னு ஸ்மார்ட் பாய் வந்து தடுத்து விட்டுட்டு அவன் அதை எடுத்து சாப்பிடுவான். உன்னுடைய லுக் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நீ சொல்றத பார்த்தா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு போலன்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு கூட என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நான் இங்க எது சொன்னா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ அங்க அந்த பக்கம் பார்த்தா பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடும். இந்த கேம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா பாய்ஸையும் மேல ஏத்தி விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பேர், அவங்களுக்கு என்ன டேலண்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு அங்க கீழே இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அவங்கள வந்து எவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போறாங்கன்றதுதான் இந்த கான்செப்ட். ஸோ நம்ம ஹீரோவை ஏத்தி விட்டுருவாங்க, நம்ம ஸ்மார்ட் பாய் ஏறிடுவாங்க. நம்ம செம்பட்டி அங்க வந்து நின்றுட்டு நான்லாம் போய் ஸ்டேஜ் ஏறி நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் யாருமே எனக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு லவ் பண்ணுமே அதுகிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். அவ்வளவு தைரியமா அப்ப மேல போய் ஏறு அப்படின்னு சொல்லி அவனும் மேல போய் ஏறி நின்றுவான். நாட்டு மந்தையில ஆடுங்களை ஏலம் விடுற மாதிரி இவங்களை ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவையும் ஸ்மார்ட் பாய் தான் கூப்பிட்டு நிக்க வச்சிருப்பாங்க. சோ ஏலம் போகும். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு ஏலத்துல ஸ்மார்ட் பாய்க்கு வந்து ஒரு 1000 போகும், நம்ம ஹீரோக்கு ஒரு 1000 போகும். சோ டான்ஸ் வச்சு செலக்ட் பண்ணா நீங்க இன்னும் நல்லா ஏலம் கேட்பீங்களோ அப்படின்னு சொல்லும்போது எல்லா கேர்ள்ஸும் ஓகேன்றுவாங்களா. டான்ஸ் ஆட இந்த பையனுக்கு வந்து 5000 வந்துடும். சோ நம்ம ஹீரோ வந்து சரி 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 நான் டான்ஸ் ஆடி தொலைறேன்னு சொல்லிட்டு காமெடியா ஆடுவான். சரியான சிரிப்பா இருக்கும். சோ ஆன்டிங்களா பார்த்து இவனை ஏலம் கேட்கும். ஒரு வழியா இதுக்கப்புறம் விட்டோம்னா பயபல கதறிடுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து 10,000 சொல்லிட்டு டாலருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து வாங்கிரும். இன்னும் போனியே ஆகாம இருக்கிற ஒரே ஆடு வேற யாரும் இல்ல, நம்ம செம்பட்டையன் தான். அவன் நான் இங்க ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு அவனை ஏலம் விடுவாங்க. பட் எவனுமே வாங்க வர மாட்டாங்க. சரி அட்லீஸ்ட் இவனை வாங்கறதுக்காவது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோனை கை தூக்குவாங்க. எவ்வளவுக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா $10 தான் கேட்டிருப்பாங்க. சரியான சிரிப்பு எல்லாருமே. இவன் வந்து அவளை பார்த்தவனே நான் அந்த பக்கமே போக மாட்டேன், எனக்கு என்னோட டேலண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஸோ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நான் நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறேன்ற பேர்ல கத்துவான். மொத்த பேரை அலறிடுவாங்க. நீங்க வேணா நீச்சல் அடிச்சு ட்ரை பண்ணுங்களேன் அது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நாங்க அப்படின்னா வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அவனை தண்ணியில இறக்கி விடுறதுக்கு பிளானிங். ஸோ அவனும் போயிட்டு நீ குதிப்பாப்புல குதிச்ச வேகத்துக்கு அவருக்கு குளிர். இந்த நேரத்துல நம்ம ஹீரோனியும் அவனை பார்க்க பாவமா இருக்கும். அவன் கையை பிடிச்சு அவனை மேல கூப்பிட்டு வருவாங்க. மேல வரைச்சு அவங்க காலில் ஒரு செருப்பு இருக்காது. அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் ஆயிடும். ஸோ மேல கூப்பிட்டு வந்தோடனே கையை விட்டுருவா. ஸோ அப்படியே எல்லாரும் டென்டர்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம செம்பட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாரி அண்ட் தேங்க்ஸ் என்னை வந்து வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு உனக்கு என்ன பைத்தியமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கத்துவா. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது இருக்கலாமே அப்படின்னு வாய்ப்பே கிடையாது, இன்னொரு தடவை உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையானதுன்னு சொல்லி கத்திட்டு அவ பாட்டுன்னு எழுந்திருச்சு போயிடுவா. ஸோ செம்பட்டை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவ வெளியே வந்து அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நில்லு அப்படின்னு சொல்லி நிக்க வைப்பாரு. அப்போ வந்து இரு நான் வந்து உன்னை வீட்டில் வந்து விடுறேன் அப்படின்னு, இல்லை நானே போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது இரு அட்லீஸ்ட் நான் டவல் கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். தான் காலில் இருக்கிற செருப்பு ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் கலட்டி கையில தான் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோனியை ஜோமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அழகா வந்து சிண்ட்ரெல்லாவுக்கு ஸ்லிப்பர் போட்டு விடுற மாதிரி காலை அழகா எடுத்து செப்பல் போட்டு கியூட்டா கேரிங்கா போட்டு விடுவாரு. இந்த இடத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ டவல் கொண்டுட்டு வந்திருப்பாரு. அவருக்கு அதை விட ரொம்ப வெக்ஸ் ஆயிடும். ஸோ அவரை லவ் பண்ற அந்த பொண்ணு வந்து இவதான் வந்து உங்களை டேட் பண்றா பார்த்தா அப்படி தெரியல, நம்ம 2 பேரும் டேட்டிங்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ வாண்டடா பேசுவா. இந்த பக்கம் நம்ம செம்பட்டி உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி உள்ள போய் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்மார்ட் பாய் வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி வந்து லைட்டா பசி வயிற்றுக்குள்ள கடம்படான்னு சத்தம் கேட்கும். ஸோ நம்ம ஸ்மார்ட் பாய் சிரிச்சுட்டு என்ன பசிக்குதான், ஆமா சாப்பிடலாம் வரியா, சாப்பிடலாம் கூப்பிட்டுட்டு போலான்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ இந்த பக்கம் அவருக்கே அறியாம ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இவன் போகிற 2 அடியில டக்கு நம்ம ஹீரோனிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். என்னடா இது ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா என்ன அது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ்ல ஷாக் ஆவா. அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அதே டைம்ல ஒரு ஃபோன் கால், என்னது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்தா யாரு போனா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல் சகோஸ். உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்றேன். ஒன் மோர் திங், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.